15வது வினாவை பாருங்கள். முதல் உறுப்பு 6 ஆகவும் இரண்டாம் உறுப்பு மறை 12 ஆகவும் உள்ள பெருக்கல் விருத்தியின் மூன்றாம் உறுப்பை காண்க. அப்ப பாருங்கள், முதலாம் உறுப்பு 6, இரண்டாம் உறுப்பு மறை 12. கேட்டது மூன்றாவது உறுப்பு. அப்ப மூன்றாவது உறுப்பு காணணும்டா எங்களுக்கு என்ன தெரியணும்? பொது விகிதம் தெரியணும். பாருங்கள், 6 மறை 12. இப்போது நாங்கள் மூன்றாம் உறுப்பை சொல்ல போறோம். ஆனா இது பெருக்கல் விருத்தி. ஆகவே அந்த அடுத்து வரும் உறுப்புகளுக்கு இடையிலான அந்த விகிதம் சமன். ஆகவே அதில் இருந்து நாங்கள் பொது விகிதத்தை காண முடியும். மறை 12 கீழ் 6. 12க்கு 6 2 முறை, மறை 12க்கு 6 மறை 2. ஆகவே 6 மறை 2. அப்ப அடுத்து வரும் உறுப்புகளை நாங்கள் மிக இலகுவா சொல்லலாம். அது மூன்றாம் உறுப்பை பாருங்கள், மறை 12 மறை 2ஆல பெருக்கினோம் என்றால் 24. எவ்வளவு? 24. மூன்றாம் உறுப்பு 24. இனி எந்த உறுப்பையும் சொல்லி கொண்டு போகலாம். அடுத்த உறுப்பு மறை 48, அடுத்தது நேர் 96 என்ற வகையில் போய்கொண்டிருக்கும். அப்ப பாருங்கள், நாங்கள் இப்ப முதலாம் உறுப்பும் இரண்டாம் உறுப்பும் தெரியும். இது பெருக்கல் விருத்தியும் என்று தெரிந்தபடியால நாங்கள் பொது விகிதத்தை உடனடியாக காண்றோம். பொது விகிதம் தெரிந்தால் அடுத்து வரும் உறுப்புகளை மிக இலகுவாக கூற முடியும். பொது விகிதத்தை காண்பதற்கு 1 புள்ளி, மூன்றாம் உறுப்பை எழுதுவதற்கு 1 புள்ளி, 2 புள்ளிகள். ஆகவே பாருங்கள், இது 15வது வினா. அடுத்து 16வது வினாவை நாங்கள் பார்ப்போம். 16வது வினாவை இங்கே பாருங்கள். உருவில் காட்டப்பட்டுள்ள முக்கோணி ஏபிசியின் பக்கம் ஏசியின் நடுப்புள்ளி. பாருங்கள், பக்கம் ஏசியின் நடுப்புள்ளி Q ஆகும். உருவில் காட்டப்பட்டுள்ள முக்கோணி ஏபிசியின் பக்கம் ஏசியின் நடுப்புள்ளி Q ஆகும். AQP எனும் கோணமும் QCB எனும் கோணமும் சமன். அவை 90க்கு சமன். பாருங்கள், 90 பாகை ஆகும். ஆகவே இப்போது பார்ப்போம். கோணம் APQவிற்கு சமனான ஒரு கோணத்தை பெயரிடுக. APQ, இந்த APQ எனும் இந்த கோணத்துக்கு சமனான ஒரு கோணத்தை நாங்கள் பெயரிட வேண்டும். எவ்வாறு பெயரிடலாம்? பாருங்கள், இந்த ரெண்டு கோணங்களும் சமன், ஆனால் அவை F வடிவில் காணப்படுகின்றன. ஆகவே இந்த ரெண்டு நேர்கோடுகளும் எவ்வாறு இருக்கும்? சமாந்தரம். அவை சமாந்தரம் என்றா இந்த ரெண்டு கோணங்களும் சமன். மிக இலகுவா கண்டுபிடிச்சோம். இது பாருங்க 90. ஆகவே அவை இரண்டும் சமன். ஆகவே அதுல இருந்து எங்களுக்கு தெரியும் இவை ஒத்த கோணங்கள் சமன் என்றபடியால் அவை சமாந்தரமாக இருப்பினம். சமாந்தரமா இருந்தினம் என்றா இவையும் ஒத்த கோணங்கள். ஆகவே அவை சமன். அப்ப பாருங்கள், AQPயும் QCBயும் சமன். ஆகவே QP சமாந்தரம் CB. ஏன் AQBயும் அல்லது நாங்கள் ஏற்கனவே தந்திருக்கு தானே. அப்ப நேரடியாக நாங்கள் எழுதலாம் ஒத்த கோணங்கள் என எழுதலாம். ஒத்த கோணங்கள், ஒத்த கோணங்கள் சமன் என்பதால் அவை சமாந்தரம். பாருங்கள், சமாந்தரம் என்றால் ஒத்த கோணங்கள் சமன், ஆனால் ஒத்த கோணங்களாக அவை சமன் என்றபடியா அவை சமாந்தரம் என்றதை நாங்கள் சொல்றோம். ஆகவே இதுல இருந்து APQ சமனான கோணம், பாருங்கள், APQக்கு சமனான கோணம் ABC. அதுக்கு காரணம் QPயும் CBயும் சமாந்தரம். அவை ஒன்றுவிட்ட ஒத்த கோணங்கள். சரியா? அடுத்து பார்ப்போம். PQ 4. இந்த PQ என்பது 4 சென்டிமீட்டர் எனின் BCயின் நீளத்தை காண்க. PQ 4 எனில் BC எவ்வாறு காணலாம்? அதன் 2 மடங்கு. பாருங்கள், மிக இலகுவாக இந்த சமன். பாருங்கள், இந்த ரெண்டு பக்கங்களும் சமன். அதாவது ஒரு பக்கத்துல நடுப்புள்ளி, இன்னொரு பக்கத்துக்கு சமாந்தரமாக வரைகிற நேர்கோடு மூன்றாம் பக்கத்தை இரு சமகோடும். அதோட இந்த PQ ஆனது BCயின் அரைவாசியாக இருக்கு, நடுப்புள்ளி தேற்றம். அப்ப மிக இலகுவாக நாங்கள் BCயை காண முடியும். 2 தர 4 8 சென்டிமீட்டர். பாருங்கள், நடுப்புள்ளி தேற்றத்தின் படி மிக இலகுவாக நாங்கள் எழுதி கொண்டோம். பாருங்கள், எந்த ஒரு விடையை நாங்கள் எழுதிய அதற்குரிய காரணங்கள் நாங்கள் சொல்லிக் கொண்டுதான் போக வேண்டும். பாருங்கள், இது 16வது வினா. 1 அடுத்து 17வது வினாவை பார்ப்போம்.